அன்பான நேயர்களே, இறுதியாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பாலிலிருந்து 4 தேக்கரண்டி. அத்தனை பொருட்களும் முறையான அளவுகளின்படி நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்போது எடுத்துக்கொண்ட அத்தனை பொருட்களையும் நாம் ஓர் விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் அத்தனை பொருட்களும் ஓர் விழுதாக அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த விழுதையும் அந்த வேப்பிலையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் 10 கிராம் அளவிற்கு வேப்பிலையை இட்டு மீண்டும் கொதிக்க வைக்க வேண்டும். நமக்கு வேப்பிலை சேர்த்த அந்த கஷாயம் நமக்கு தயாராகி விட்டது. இப்பொழுது அதை நாம் வடிகட்டி எடுத்து கொள்ளலாம். தூய்மை செய்த சோற்று கற்றாழை சோறு மற்றும் தேன், வெள்ளரிக்காய், நாட்டு பசும்பால் மற்றும் பல்வேறு பொருட்கள் சேர்த்தரைத்த இந்த விழுதை நாம் தயாரித்து எடுத்துக்கொண்டு தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கு இரத்தம் கட்டி கொண்டிருக்கும், மேலும் காயங்களும் ஏற்பட்டுவிடும், அந்த இடத்தில் இந்த கலவையை நன்றாக பூசி அரை மணி நேரம் கழித்து தேவையான அளவிற்கு வேப்பிலை கஷாயம் வைத்து அந்த கஷாயத்தினால் அந்த பகுதியை கழுவிக்கொண்டு வந்தால் படிப்படியாக தீக்காயத்தினால் ஏற்பட்ட புண்கள் மிக விரைந்து ஆறி சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய தோள்கள் மீண்டும் வந்துவிடும்.